ஹாய் செலினா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் பிளான்ட். நான் புதுசாக வாங்கின ரோஸ் பிளான்ட்டை, அதில் இந்த சம்மர் டைமில் நான் புதுசாக வாங்கின ரோஸ் பிளான்ட்டை எப்படி நான் நடவு பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் இந்த மே மாதம்னா ரொம்ப வெயில் தான், சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வெயில். இந்த சம்மர் டைமில் ரோஸ் பிளான்ட் வாங்கி வைக்கிறத ரொம்ப அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா நல்ல வெயில், அது ஒன்று. இந்த வெயிலை தாங்கி ரோஸ் பிளான்ட் பாதுகாப்பாக நல்லா தழைச்சி வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இன்னொன்று என்ன அப்படின்னா பூச்சி தாக்குதல். இந்த சம்மர் வந்துட்டாலே ரோஸ் பிளான்ட் இருக்க மொத்த இலையாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், புது கிளையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த பூச்சிகள் சாப்பிட்ரும். அதுவும் புதுசாக வர கிளைகளில் போய் உட்காந்து மொத்த சத்தையும் அது குறிஞ்சி எடுத்துக்கும் அந்த மாதிரி. அதனாலேயே செடி அப்படியே காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி சம்மர் டைமில் மோஸ்ட்லி ரோஸ் பிளான்ட் வாங்கி வைக்கக்கூடாது தான். ஆனால் நான் நர்சரிக்கு போனப்போ இந்த ரெட் கலர் வெல்வெட் ரோஸ் இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ஒரு பிளான்ட் வாங்கி வைக்கணுன்ட்டு. ஆனால் இது ஒரு 100 ருபீஸ் கிடச்சதுனால சரி வாங்கி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்ததான். அதை நான் எப்படி நடவு பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பாட் எடுத்துக்கிட்டேன், ஒரு 10 இன்ச் பாட்டு தான் இது. நான் பொதுவாக எல்லா ரோஸ் பிளான்ட் 10 இன்ச் பாட்டில் தான் வைப்பேன். இது ரொம்ப பெரிய பிளான்ட் ஆன அப்புறம் தான், ரொம்ப பெரிய பிளான்ட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் பாட் சேஞ்ச் பண்ணுவேனே தவிர இதோட குட்டி பாட்டோ இல்லை பெரிய பாட்டோ நான் சூஸ் பண்ணுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுற எல்லாமே 10 இன்ச் பாட்டு தான். அதில் நான் ஆல்ரெடி ஒரு பிளான்ட் இதில் வச்சுருந்த பாட்டுது. அதில் இருந்து மண்ணெல்லாம் கொட்டிக்கிட்டு அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். எப்போவுமே இந்த நம்ம ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த தொட்டில் இருக்க ஓட்டை, அந்த ஓட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னு நம்ம மழை பெய்கிற டைம்லலாம் தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும். அந்த தேங்கி நிற்கும் போதே வேறு அழுக்கள் செடி அப்படியே காஞ்சி போயிடும். அதனால் நல்ல ஹோல் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீட்டை சுற்றி கிடக்கிற தேவையில்லாத கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய பெரிய கல்லெல்லாமே நான் அடியில் ஒரு லேயராகவே போட்டுப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி விட்றப்போ நம்ம தண்ணி அப்படியே தேங்காமல் அந்த கல் இடைவெளி இருக்கு இல்லையா, மண்ணெல்லாம் போய் அடைச்சிக்காமல் அந்த தண்ணி கரெக்டாக வெளியே போயிட்டு இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாட்டுக்கு அடியிலையாக இருக்கட்டும், இல்லை க்ரோ பேக் வச்சுட்டாலும் கூட அப்படி தான். க்ரோ பேக்லேயே நம்ம செடி நட போகிறோம், ரோஸ் பிளான்ட் மட்டும் இல்லாமல் எந்த செடியாக வேணால் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல பெரிய பெரிய கல்லும் வேணாம், ரொம்ப குட்டி குட்டி கல்லும் வேணாம், மீடியம் சைஸில் இருக்க கல், நல்ல வெயிட்டான கல்லில் வெயிட் இல்லாமல் இருக்க கல்லில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய கொட்டணும் அவசியம் கிடையாது. கொஞ்சமாக ஒரு 5 கல் இல்லை 10 கல் இல்லை ஒரு 2-3 ஒரு பெரிய சைஸ் கல் வெயிட் இல்லாத கல்லாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லை. அந்த ஓட்டையில் போய் மண் அடைக்காத அளவுக்கு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் செம்மண் தான், நான் வேறு எந்த மண் ஆட் பண்ண மாட்டேன், செம்மண் மட்டும்தான். இப்போ பார்க்குறது மண்புழு உரம். நம்ம இப்போ சம்மர் இல்லையா, நான் பொதுவாக ரோஸ் பிளான்ட் நடும்போது மாட்டுச்சாணம் மிக்ஸ் பண்ணி தான் நடுவேன். நல்ல செடி நல்லா தளர்ந்து வந்துடும் சீக்கிரமாகவே. ஆனால் இந்த சம்மரில் மாட்டுச்சாணம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலே இந்த மண்புழு உரம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மண்புழு உரம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரேட்டில் சேல் பண்ணுறாங்களா இருக்கலாம். ஆனால் இது எங்கள் ஊரில் 1 கிலோ 12 ரூபா தான். சரிங்களா, ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது தான். ஆனால் பிளான்ட்டுக்கு ரொம்பவே நல்லா, நம்ம இப்போ ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் வீட்டில், நம்ம என்ன தான் உரம் கொடுத்து பார்க்குறோம், பெருசாக அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, வளரவே மாட்டேங்குது, பூ கொடுக்கவே மாட்டேங்குது. நம்ம வீட்டில் ஹோம்மேடாக நம்ம என்ன ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தாலும் கூட அது க்ரோ ஆகி வரல அப்படின்னாலும் கூட இந்த மண்புழு உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இந்த மண்புழு உரம் ஆர்கானிக் தான், இயற்கையாக தயார் பண்ணுறது தான். கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கட்டும், வாழைப்பழத்தோல், அப்புறம் காய்கறி தோல், வெங்காயத்தோல், அப்புறம் உருளைக்கிழங்கு தோல், எப்படி நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய எல்லா வேஸ்ட்டையுமே, இலை தழை எல்லாமே, நம்ம கார்டனில் கிடைக்கிற இலையாக இருக்கட்டும், கிச்சனில் கிடைக்கிற வேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 45 டேஸ் மக்க வச்சு அதை மண்புழு உரமாக தயார் பண்ணுறாங்க. அதுதான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் நம்ம யூஸ் பண்ணுறதால செடி நல்லா, நம்ம மண்புழுக்கு இது உரம் தானே, நம்ம மண்புழு பெருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்ணில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நட்டிங்க அப்படின்னா நிறைய மண்புழு இருக்கும். மண்புழுவே நம்ம நடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மண்ணை ரொம்ப வளப்படுத்தும். அதனாலே செடி சீக்கிரம் ரொம்ப பெருசாக வந்துடும், நல்ல பூக்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த ரோஸ் பிளான்ட் நான் ஒரு அது 5 இன்ச் கவரில் தான் பெரிய கவரில் இருக்கிறத வாங்கியிருந்தேன். கவரில் இருக்க அப்படியே எடுத்து வைக்க மாட்டேன், கொஞ்சம் மண்ணை அதை எடுத்துருவேன். ஏன்னா ரொம்ப நிறைய மண் இருக்கும் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பிளான்ட்டை வைப்பேன். இந்த பிளான்ட்டை வச்ச அப்புறமா கொஞ்சம் மண்ணை ஆல்ரெடி நான் கொட்டிட்டேன், அதுக்கு மேலே மண்புழு உரமும் போட்டுட்டேன். செம்மண் மட்டும்தான், செம்மண் கூட தான் நான் ஒரு சில பேர் செம்மண் கூடவே அந்த மண்புழு உரம் இருக்கு இல்லையா, அதை மொத்தமாகவே கலந்து இல்லை கொக்கோபீட் கலந்து இல்லை மற்ற மாதிரி எப்சம் சால்ட் கூட இதை விட ஆட் பண்ணலாம். என்கிட்ட மண்புழு உரம் இருக்கிறதுனால நான் மண்புழு உரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இல்லை கொக்கோபீட்டு யூஸ் பண்ணுறவங்க கூட பண்ணிக்கலாம். நான் கொக்கோபீட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. செம்மண் கூட இந்த மாட்டு சாணம் இல்லை அப்படின்னா இந்த மண்புழு உரம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் சம்மர் டைமில் ஆனதால் நான் வந்து மண்புழு உரம் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இந்த மண்புழு உரம் மட்டும் நான் பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கல்லை எடுத்து லாஸ்ட் அடியில் கொஞ்சம் ஒரு லேயராக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் செம்மண் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறமா மண்புழு உரம் தான் போட்டேன். அதுக்கப்புறமா பிளான்ட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மண்புழு உரம் கொட்டி அதுக்கப்புறமா மறுபடியும் செம்மண் போடுறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு நான் இந்த பிளான்ட்டுக்குன்னு நான் மண்புழு உரம் வந்து ஒரு 5 கையளவு போட்டிருப்பேன். ரொம்ப அதிகமாக போடணுன்னு இல்லை, ரொம்ப கம்மியாக போடணும் இல்லை, நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் பெரிய பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டு. நான் அந்த பிளான்ட்டுக்கு ஏற்றபடியான மண்புழு உரம் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மண்புழு உரம் தான் போடுறதுனால மட்டும்தான் பிளான்ட் வரும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா செம்மண்ணில் வச்சுட்டா கூட பிளான்ட் நல்லாவாக தான் வரும். ஆனால் சீக்கிரமாகவே அதோடய க்ரோத் இருக்காது. நம்ம சீக்கிரமாகவே பூக்கள் கொடுக்கவோ சரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நீங்கள் மண்புழு உரமோ இல்லை வேறு ஏதாச்சும் உரம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டை வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே க்ரோத் இருக்கும். நம்ம இப்போது சம்மரில் இந்த மண்புழு உரம் ஆட் பண்ணி வச்சுட்டோம், பிளான்ட் சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறமா விண்டர் நல்ல மழை பெய்யும். அந்த டைமில் நீங்கள் வந்து மாட்டுச்சாணம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ நல்லா அழகாக தழைச்சி நிறைய பூக்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிளான்ட்டு. அதனால தான் இந்த மண்புழு உரம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சூப்பராக பிளான்ட் வரும். அதில் இந்த நம்ம பூக்காத செடி கூட இந்த மண்புழு உரத்தை கொஞ்சம் மேலோட்டமாக கொஞ்சம் போட்டு மண்ணை கழுதையும் மட்டும் விட்டு பாருங்கள். ஒரு 1 வீக்லேயே அதில் பூக்கவே இல்லை அப்படின்னாலும் அதில் உடனே புதுக்கிளை வந்து உடனே பூ பூத்துரும். அதுக்கப்புறமா இந்த நம்ம கடல் நசலில் வாங்குகிற இந்த ஒட்டு போட்டிருக்கோம் ஒரு பிளாஸ்டிக் போட்டு, அந்த பிளாஸ்டிக் போட்டு இந்த ஒட்டு போட்டிருக்க இந்த இடம் வந்து எப்போவுமே மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத கிளைகள் சீக்கிரமாகவே ஃபார்ம் ஆகி வரும். அதில் இந்த 7 இலை கிளை, பூ பூக்காத கிளை, ஆண் கிளை அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கிளை வரும். அதனால் எப்போ பிளான் நட்டாலும் நம்ம நாட்டு ரோஜாக்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆனால் இந்த ஹைப்ரிட் ரோசாக்கள் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ரோஸ் பிளான் நடும்போது இந்த சிலோடாப் ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த எப்போவுமே மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நானும் அப்படி தான் அந்த மாதிரி மண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து தான் நட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது, நிறைய செடி முழுக்க நிறைய பூக்களாக இருக்கும், இல்லை ஒரே ஒரு பூ தான் இருக்கும். எப்படிடா ரோஸ் பிளான் நம்ம இப்போ தான் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை எப்படிடா அந்த பூவை பறிக்கிறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே கஷ்டம் தான். நானும் அப்படி தான் கஷ்டப்படுவேன். ஆனால் என்ன பண்ணுறது, பிளான் நல்லா வரணும். நம்ம வாங்கி வச்ச உடனே நர்சரியில் கொடுக்கக்கூடிய ஏதாவது உரங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதனால் ரோஸ் பிளான் நல்லா பூக்கள் இருக்கும், நல்ல கிளைகள் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் கொண்டு வச்சப்பறம் அந்த மாதிரி நல்லா இருக்காது. அடுத்த உடனே கிளைகள் வரணும், அதே மாதிரி பூ பூக்கணும் அப்படின்னா அதில் நிற்கிற பூக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 பூக்க மேலே தான் இருந்திருக்கும். பூ மட்டும் இல்லாமல் மொட்டுக்கள் கூட இருந்துச்சு. நான் எல்லா மொட்டுக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ரொம்ப குச்சியாக நிற்கும்ல கிளைகள், அந்த கிளையும் கூட கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சின்ன குட்டியாக நிற்கிற கிளைகள்லாம் வேஸ்ட்டாக, சின்ன ஒரு கிளை வரும் அதில் பூ பூக்கவே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த குச்சியாக நிற்கிற கிளையை அடுத்த இலை வந்து கிளை வந்து ரொம்ப ஷார்ப்பாக போடும். அதுதான் நான் எல்லா பூக்களையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பூக்கள் நம்ம செடி நட்டாச்சு, நம்ம மண்புழு உரம் கொடுத்துருக்கேன். இந்த உரம் வந்து அடுத்த கிளை உடனே வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த மொட்டாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும் எல்லாமே. இல்லை நான் அப்படியே இந்த பூவோட நட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா ஆகும், நான் மண்புழு உரம் கொடுத்துருக்கேன். இந்த மண்புழு உரம் எல்லாத்தையுமே அந்த வேர் வந்து உறிஞ்சு எடுத்துக்கும். உரத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பூக்கள் தேவையில்லாமல் அந்த பூக்களுக்கு எல்லா எனர்ஜியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுத்துருக்க உரம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து இந்த பூக்களாக இருக்கட்டும் இல்லை மொட்டுக்களாக இருக்கட்டும் எல்லாம் இந்த கட் பண்ணி எடுத்த அப்புறம் மாதிரி கட் பண்ணி எடுத்த அப்புறமா செடி அழகாக வேகமாக அடுத்தடுத்த கிளைகள் வைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரோஸ் பிளான் நட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி சரி மண்புழு உரம் ஆட் பண்ணி நட்டு பாருங்கள், அழகாக பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி கார்டன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கார்டன் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.